அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் 51 வந்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம இது பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 16,000 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கி போய்கிட்டு இருக்குது. ரொம்ப 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 ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோவுக்கு மறுநாளே 1000 வியூஸ்க்கு மேலே போயிடுது. இது ரொம்ப பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணும்போது என்ன செய்கிறீங்கன்னா, லைக் போட்டுறீங்க, சரிங்களா? நம்ம சேனலில் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் லைக் போடுறீங்க இல்லையா? நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக்ஸ் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, பார்த்துடலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஃபஸ்ட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் அப்படிங்கும்போது நம்ம அதில் வரக்கூடிய ஸ்பெல்லிங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம உச்சரிக்கணும், சரிங்களா? அடுத்ததாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், அதில் வரக்கூடிய ஒரு எழுத்துக்களையும் நம்ம சரியான முறையில் நம்ம உச்சரிக்கணும். அந்த மாதிரி நம்ம உச்சரிக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகும், நம்ம அந்த அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியான முறையில் அமையும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தவறாக போயிடும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்கு பள்ளிக்கூடம் இருக்கா, பள்ளி அப்படின்னு சொல்கிறோமா, பள்ளிக்கூடத்தை ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம், பள்ளி அப்படின்னு சொல்லுவோமா. அதுக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த இல்லு போடுவோம், சரிங்களா? அதே செவுத்தில் ஓடும் இல்லையா பல்லி, அதுக்கு இந்த இல்லு போடுவோம், சரிங்களா? ரெண்டுமே நம்ம என்ன செய்வோம், உச்சரிப்பில் பல்லி பள்ளின்னு தான் உச்சரிப்போம். அதை நம்ம லைட்டாக அர்த்தத்தை நம்ம வார்த்தையை மாற்றினாலும் எழுத்துக்களை மாற்றினாலும் உச்சரிப்பை மாற்றினாலும் என்ன ஆகிரும், ஒன்று இந்த இல் வந்துடும், இல்லைன்னா இந்த இல் வந்துடும், மாறிடும் இல்லையா? அதே மாதிரி தான் அப்போ என்ன ஆகுது, மீனிங்கை அர்த்தமே மாறிடுது. அதே போல் தான் அரபிக்லேயுமே நம்ம சில வார்த்தைகளில் எழுத்துக்களினுடைய உச்சரிப்பை நம்ம மாற்றினோம்னா அப்போ என்னாகும், முழு வார்த்தையினுடைய அர்த்தமே மாறிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகளை எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது மஹ்ரஜ் முறைப்படி, அதாவது சரியான முறைப்படி நம்ம ஒரு எழுத்துக்களையும் நம்ம உச்சரிக்கணும். ஸ்வாதுக்கு பதிலாக சாது, இல்லை துவாக்கு பதிலாக தா, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுத்துக்களினுடைய உச்சரிப்பை மாற்றக்கூடாது. இன்ஷா அல்லாஹ், சரிங்களாம்மா? ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயம். இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓ இஸ் ஜ இல் குஸல் லவ். இப்போது இங்கே பாருங்கள், தோ ஜபர் இருக்குது, தோ ஜபர் இருக்காமா, தோ ஜபருக்கு அடுத்ததான் நமக்கு என்ன வார்த்தை வந்திருக்கு, தோ ஜபருங்கிறது என்ன எழுத்து, தன்மீனுடைய குறியீடு. நம்ம இதுக்கு முன்ன போட்ட லெசனில் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கோம். இதகம், பில்குன்னா, பிலாகுன்னா, எஹஃபா, இதஹார், எக்குலாப் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 4 வகையான சட்டங்களை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், குரான், எஸ்என்எல் குரான் ஓதிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம அடுத்த குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில சில பல சட்டங்கள் நான் கற்றுக் கொடுத்துருவேன் இன்ஷா அல்லாஹ், சரிங்களாம்மா? பார்க்கலாமா? ஓ இஸ் ஜ இல் குஸல் லவ். இப்போ இதில் தோ ஜபர் இருக்கா, தோ ஜபர் இருக்கும்போது அடுத்ததான் என்ன எழுத்து வருதுன்னு பார்க்கணும். அதாவது தோ ஜபர், தோ ஜேரு, தோ பேஷ், இந்த 3 குறியீடுகளுக்கு அடுத்ததான் என்ன எழுத்து வருதுங்கிறத பார்க்கணும். ஒன்று எஹ்ஃபாவோட எழுத்து வரும், இல்லைனா இல்ஹாருடைய எழுத்து வரும், இல்லைனா எக்கலாவுடைய எழுத்து வரும், இல்லைனா இதகாமுடைய எழுத்து வரும். இந்த 4 வகையான சட்டங்களுடைய எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஏன்னா அரபிக்கில் மொத்தமாகவே 29 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 29 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த 4 சட்டங்களில் அடங்கியிருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல லாம் இருக்குது. லாம் என்ன எழுத்து, இதகம் பிலாகுன்னாவோட எழுத்து, ஓகேங்களா? இதகம் பிலாகுன்னாவோட எழுத்து இந்த லாம். அப்போ நம்ம எப்படி உச்சரிக்கணும், குஸல், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் நம்ம ஓதணும். அதான் இதனுடைய சட்டம். அப்போ நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும், குஸல் லவ் அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களாம்மா? குஸல் லவ், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணிட்டோம், ஆனால் என்ன செய்யலை, இந்த இடத்துல குன்னா செய்யலை. குன்னா செய்யாமல் குஸல் லவ் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து பாருங்கள், லஹகும் இஸ்லாம், லஹகும் இஸ்லாம். இந்த இடத்துல நமக்கு தோ பேஷ் வந்திருக்கு, தன்வீனுடைய குறியீடு. தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக மீம் வந்திருக்கு. மீம் இதகம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ எப்படி ஓதணும், லஹகும் இஸ்லாம் அப்படின்னு நம்ம ஓதணும். புரியுதுங்களாம்மா? அடுத்ததாக பாருங்க, ரைபிம் மிம்
ரைபிம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல தோஜேர் இருக்குது. தோஜேர் தன்வீனுடைய குறியீடு. தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்து தான் மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. அப்போ என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும். எப்படி உச்சரிக்கணும், ரைபிம் மிம் சத்து பெற்ற மீமையும் சத்து பெற்ற நூனையும் மட்டும் என்ன செய்யணும், ஒரு செகண்டுக்கு நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். அப்போது ரைபிம் மிம் அப்படின்னு நம்ம ஓதணும். அடுத்து பாருங்கள், ஹைரும் மிம்மா சேம் சட்டம் தான். இங்கே நமக்கு தோ பேஷ் வந்திருக்கு. தோ பேஷ் வந்து தன்மீனுடைய குறியீடு. அடுத்துதான் மீம் வந்திருக்கு. இது இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போது ஹைரும் மிம்மா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும். இப்போ இங்கே பாருங்கள், ரஹ்மதம் மின்னா இங்கே என்ன சட்டம் வருதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ எனக்கு பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாஷா அல்லா, சூப்பராக சொல்கிறீங்களம்மா எல்லாருமே. வெரி குட் சூப்பர். மாஷா அல்லா, வெரி குட்மா. இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, தோ ஜபர் இருக்குது. தோ ஜபர் தன்வீனுடைய குறியீடு. தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக மீம் வந்திருக்கு. மீம் வந்து இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். அப்போ ரஹ்மதம் மின்னா. மாஷா அல்லா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட்மா, மாஷா அல்லா. அடுத்து பாருங்கள், வலிகுல்லியும் விஜ்ஹத்துன். வலிகுல்லியும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தோஜேர் இருக்குது. அடுத்ததாக வாவ் இருக்குது. வாவ் வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. இங்கே வந்து இதகாம் பில்குன்னாவும் பிலாகுன்னாவும் தான் அதிகமாக வருது இந்த இடத்துல. சரிங்களா, இந்த லெசனில் அதிகமாக வருது இதகாம் பில்குன்னா பிலாகுன்னா வருது. எங்கேயாச்சும் ஒரு இடங்களில் இஹ்ஃபா வருது, இல்ஹார் வருது. சரிங்களா, இக்லாபுடைய சட்டம் நம்ம இன்னும் வந்து பார்த்துட்டோம், எப்படி ஓதணும்னு பார்த்துட்டோம். ஆனால் நம்ம அதை இன்னும் வச்சு நம்ம இங்கே உதாரணம் பார்க்கல. சரிங்களா, இங்கே பார்த்தோம். இங்கே தானே சொல்லிட்டு இருந்தேன். வலிகுல்லியும் விஜ்ஹத்துன் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா இது இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. அடுத்ததான் ஐயாமம் ததஉ. ஐயாமம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தோஜாபர் இருக்குது. தோஜாபருக்கு அடுத்ததான் இதகாம் பில் குன்னாவோட எழுத்து இருக்குது. அப்போது ஐயாமம் ததஉ. இப்போ அடுத்ததான் வந்து நான் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, என்னென்ன சட்டங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களாக கெஸ் பண்ணுங்கள். ல இல்முல் லிஸ்ஸாஅத்தி இதகாம் பிலாகுன்னா எழுத்து. ஓகேங்களா, தோ ஜப தோ பேஷு அடுத்தா இதகாம் பிலாகுன்னாவோட எழுத்து. ல இல்முல் லிஸ்ஸாஅத்தி நஸ்வீபும் மிம்மக்தஸபு. நஸ்வீபும் அப்படிங்கும்போது இதில் தோ பேஷு இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போது நஸ்வீபும் மிம்மக்தஸபு அப்படின்னு நம்ம ஓதணும். அடுத்தா பாருங்க, ஹம்மஸிம் மஷா. ஓகேங்களா, ஹம்மஸிம் அப்படிங்கும்போது இதில் தோஜேரு. அடுத்தா வந்து மீம் இருக்குது. மீம் வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. அப்போது ஹம்மஸிம் மஷா. நிப்பாட்டினா மஷா அப்படின்னு நம்ம நிப்பாட்டிடணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சேர்த்து ஓதுறோம்னா இங்கே என்ன சட்டம் வருது, கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். தோஜேர் வருது. அடுத்ததாக கைன் வருது. கைன் வந்து என்ன எழுத்து, இல்ஹாருடைய எழுத்து. இல்ஹாருடைய எழுத்தா. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல இந்த தோஜேரை நம்ம வெளிப்படுத்தி ஓதணும். அப்போ எப்படி சொல்லணும், மஷா இன் கைல்லல். மஷா இன் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும், குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி ஓதணும். மஷா இன் கைல்லல் இல்லதீன. கைல்லல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தோஜாபர் இருக்குது. அடுத்ததான் வந்து இதகாம் பிலாகுன்னாவோட எழுத்து லாமு. அப்போ என்ன செய்யணும், கைல்லல் இல்லதீன ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். கைல்லல் இல்லதீன அப்படின்னு நம்ம ஓதணும். சரிங்களாம்மா, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் சிவப்பு கல்ல ஒன்று இருக்கா, சப்ஸ்கிரைப் அப்படி எழுதியிருக்கா, அதை டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதே மாதிரி இல்லாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். 5 மணிக்கு நம்ம வீடியோ போடுவோம் நம்ம சேனலில். மேக்ஸிமம் நம்ம சேனலில் இந்த மாதிரி பிக் வீடியோஸ் எல்லாமே 5 மணிக்கு வரும். மேக்ஸிமம் ஈவினிங் 5 o'clock வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம சேனலில் ஒரே ஒரு லைக்கு, இப்படி லைக் போட்டு லைக் இருக்கா அப்படி இருக்கா, அதை வந்து ஒரு டச் பண்ணி விட்டுருங்க. டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகும். சஜெக்ஷனில் போகும்போது நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்து பயனடைவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி அவங்க எல்லாருமே பயனடைகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். என்ன காரணம்னா, நீங்கள் வந்து லைக் போட்டிருக்கீங்க. லைக் போட்ட அந்த ஒரு காரணம் தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்து சஜெக்ஷனில் போணுச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, பயனடைகிறாங்க. பயனடையும் போது அதனுடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களாம்மா, லாஸ்ட் ஒன்று பார்த்துடலாமா.
لقوم يذكرون لقوم يذكرون. இந்த இடத்துல வந்து ஜேர் இருக்குது. அடுத்ததாக வந்து யாருக்கு நம்ம ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா இது இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. ஓகேங்களா? லியகௌமி யதக்கரூன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் 51ல் இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு உங்களுக்கு இந்த சட்டங்கள் சொல்லித்தரேன். இதை எப்படி ஓதணும், எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தரமா? ஓகேங்களா? ஆனால் ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்ஷா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.